ஞாபகம் தான் சொல்லலாம். முதல் முறையாக நம்முடைய வார்த்தை பயிலும்போது எந்த ஒரு காரியத்தை நம்ம சொன்ன ஞாபகம் ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கணும். அது ஒரு ராஜா, அப்புறம் ஒரு அடிமையான ஒரு இடத்துல இருந்து கொண்டு போகப்பட்ட ஒரு ராஜா. தானியல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்கணும். அந்த ராஜாவை பற்றியும் பார்க்கணும், தானியலுடைய நிலைமை பற்றியும் பார்க்கணும். அந்த இதில் வந்து ஒரு வாக்குத்தத்த வசனம் இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற காரியத்தை வந்து பார்க்கிறோம். இன்றைக்கு இரண்டாவதாக ஜீவனுள்ள நாளெல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை. முதலாவதாக இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை நாம் பார்க்கிறோம். இடைவிடாமல் நாம் யாரை ஆராதிக்கிறோம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு நம்ம வாக்குத்தத்த வசனம் பார்க்க வேண்டும். இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கண்கள் கண்ட காரியங்களை நீ அழகாகப்படுத்தும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடியும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்மாவை சாப்பிடுவதாய் பார்த்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அனுப்பி தரலாம். ஜீவனுள்ள நாளெல்லாம் முதலாவதாக பார்ப்போம். எவைகள் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடி. எவைகள் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதலாவது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கடவுள் யார் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். 1வது வசனம் தேவன் யார், உலகத்தையே படைத்தார். முதலாவதாக தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார், சிருஷ்டித்தார், படைத்தார். அப்போ கடவுள் யார் அப்படின்னா இந்த உலகத்தையே படைத்தவர், வானத்தையும் பூமியும், உலகமே உண்டாக வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர். அப்போ வந்து கடவுள் யார் அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுளை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நாம் எப்படிப்பட்டவராக படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அதே 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை பார்க்கும்போது மனுஷனை என்றாலுமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில உருவும் சகல பிராணிகளையும் ஆழக்கடல்கள் என்றனர். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆண் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இதுல பார்க்கிறோம் 26வது வசனத்தின் 30 27வது வசனத்தின் 9 நமது சாயலாகும் நமது ரூபத்தின் வழியாகும். அப்போ ஆண்டவருடைய ரூபம் எப்படிப்பட்டிருக்கிறது, நம்முடைய ரூபத்தின் வழியாக. அதான் நம்முடைய அழகு, நம்முடைய அறிவு, நாம் படைக்கப்பட்டிருக்கிற படைப்பெல்லாம் இருக்கிறது கடவுளுடைய படைப்பாக தான் இருக்கிறது. இதுல வந்து தாத்தா மாதிரியா அப்பா அம்மா மாதிரியா இல்லை, கடவுளுடைய பிள்ளைகளாக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ரூபத்தின் வழியாக நாம் அவருடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கிற இருக்கிறோம். இதுல தேவன் தம்முடைய முதல்ல வந்து நமது அப்படிங்கிற வசனம் வருது. 27ல தம்முடைய சாயலாக சொல்லுவோம். அவர் வந்து பிரிப்பினர். ஆனா இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள எப்படி இருக்குது, பல வேறுபாடு, நீ நான் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இருக்கிறது. ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னா நமது சாயல் நாம் அப்படிங்கிற ஒரு படைப்பை வந்து உருவாக்குறாங்க. அப்போ வந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் உறவு எப்படி இருக்குன்னா அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறார், அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்போ மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்க நமக்குள்ள கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ள பிரிவினைகள் இல்லாமல் இருந்தால் இந்த ஆண்டிலே இந்த புதிய வாரத்தை கடவுள் அதை தான் எதிர்பார்க்க அந்த ஒரு வாக்குப்படியாக நாம் வாழ. அப்பதான் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த வார்த்தையின்படியாக நான் நன்மையையும் திரும்பியையும் பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்நாளெல்லாம் இதை கைப்பற்ற வாழ்ந்ததான் நம் பாக்கியவான்களாக இருக்க முடியும் அப்படிங்கிற காரணத்துல நாம் பார்ப்போம். நாம் வந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னா கடவுளுடைய பார்வையிலே இந்த உலகத்தின் பார்வையிலே விசேஷத்தவர்களாக இருக்கிறோம். ஒரு சிறப்பான பிள்ளைகளாக நாம் படைக்கிறோம். கடவுள் வந்து வார்த்தை முடிச்சிருந்தார். இரண்டாவதாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா விசேஷித்தவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த படைப்புகளிலேயே நாம் எப்படிப்பட்டவர்களா விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அப்போ வந்து நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு பார்க்கும்போதுதான் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். எவைகள் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தைகள்.
இந்த வார்த்தை எந்த நாமம் கடவுள் சொல்கிறார். மன்னிக்கும் சங்கீதம் 138 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய மகிமை பேசுற வார்த்தை. அப்ப இந்த வார்த்தைகளை என்ன சொல்றதுன்னா கைப்பற்றணும் அப்படிங்கிறத உபாகம் 4:10 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தினுடைய அப்ப ஜீவனுள்ள நாளெல்லாம் எப்படி இருக்கணும்? வேத வசனம் நம்முடைய இருதயத்தை விட்டு நீங்காது இருக்கணும். முதலாவதாக ஜீவனுள்ள நம்முடைய வாழ்நாள் முழுசும் நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய வார்த்தை நம்முடைய பிரசனத்தின்படியாக உணர்ந்து அதை தியானித்து அதனுடைய வாழும் பொழுது அந்த வார்த்தையினுடைய நம்முடைய வாழ்க்கை விட்டு பிரியாத இருக்கும்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவதாக நான் வாசிக்கின்ற சங்கீத பகுதி சங்கீதம் 23:6 ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எண்ணிக்கப்படும். முதலாவதாக பார்த்தோம் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை விட்டு நீங்காது இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்கிறதாக இருக்கிறது. முதலாவது பார்க்கும் பொழுது நாம் மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லித்தரணும் அப்படிங்கிற வார்த்தைப்படியாக நாம் வாழ